அனைவருக்கும் வணக்கம். நான் TS அக்ஷய், குமரி அறிவியல் பேரவையின் மாணவன். நான் மாமம்மை கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். மாமா, நல்ல வழக்கங்களை பற்றி என்ன சொல்லிட்டாங்க? நீ முதல்ல ஆண்டவனை கும்பிடணும், இறைவனை கும்பிடணும். ஏன்னா இறைவனை கும்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பொது இடத்துல இருக்கும்போது நீ அமைதியா இருந்ததை அங்க என்ன சொன்னாலும் அது கேட்கறதுக்கு அமைதியா கேட்கணும். அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பொறுமை எவ்வளவு பொறுமையை கடைபிடிக்கணும். மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தாக்கி இல்லை இது என்ன அடுத்த பிள்ளைகிட்ட இருந்து கையாடிகிட்டையோ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்து பேசவோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல மாதிரி வார்த்தைகளை அங்கே பொது இடத்துல நல்ல வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, அதை கற்றுக்கிடணும். எப்போ பார்த்தாலும் அதை பேசி வாங்கி நல்ல பிள்ளையாட்டு வழிவகுக்கணும். இன்னும் ஒரு பெஞ்சு காலு பெஞ்சு போட்டிருப்பா, பெஞ்சு எப்படி தள்ளணும், செருப்பை தள்ளணும், இப்படியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல பிள்ளையா ஒழுக்கமாக வளரணும். என்னமா அது பிறகு தாய் தந்தை எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை கேட்கணும். அம்மா அப்பா சொல்ல வார்த்தையை கேட்கணும். அதே மாதிரி தான் அதை பின்பற்றி ஆசினாலே பொது இடத்துலையும் எதை பேசணுமோ எதை செய்யணுமோ அந்த இதெல்லாம் இப்போ தான் வரும். அதனால நல்ல முறைக்கு பேசி நமக்கு அம்மா அப்பா குரு தெய்வம். அது போல அந்த தெய்வங்கிறது நம்ம அம்மா அப்பாவையும் குருமையை எவ்வளோ மதிக்கமோ அதுக்கு தகுந்த அளவு நம்மளுக்கு அறிவு வளர்ச்சி வரும். அப்படி பொது இடத்துக்கு போனாலும் நிம்மதியா இருந்து அம்மா அப்பா அவர் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நீ ஏதாவது ஒரு தப்பு செய்யணும்னா பெத்தவங்களுக்கு சங்கடமா இருக்கும். அதெல்லாம் வைக்காம நல்ல முறைக்கு படிச்சு நல்ல முறைக்கு வாழ்ந்து வரணும். என்னப்பா ஒழுக்கம் நீரினும் ஓம்பப்படும். அதனால எவ்வளவு ஒழுக்கமா இருப்பியோ அப்படின்னு நடந்து வரணும். என்னன்னா எங்க போனாலும் செய்தான் 4 பேர் இருக்கிற இடத்துல போனா அந்த 4 பேரும் இப்படி இழிவா பேசுதாம இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம அந்த இடத்துல எவ்வளவு ஒழுக்கமா இருக்கோமோ அதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு மதிப்பு. அப்படி வாகனத்துல போனா வாகனத்தை வைக்கணும், வாத்தியாரை மதிக்கணும், பிள்ளைகள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து கத்தக்கூடாது. 4 பிள்ளைகளை கூட சேர்ந்து ஓடிக்குவோமா, அதே நம்ம போயிடுவோமா, அவனை சேர்ந்து போயிடுவோமா, அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல வழியை பின்பற்றி நல்ல முறைக்கு நம்ம நல்ல பிள்ளையா வளரணும்னா பெத்தவர்களுக்கு என்ன ஆசை அதே மாதிரி உங்களை படித்த என்ன குருவுக்கும் அதான ஆசை இருக்கும். அதெல்லாம் நிறைவேற்றியதான் பிள்ளைகள். அப்படி பிள்ளைகளுக்கு ஒற்றுமையா இருக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு தந்தாலும் ஒற்றுமை எவ்வளவு தரம் கடைபிடிக்கல அதுக்கு தான் நல்லது. எந்த இடத்துலயும் 4 பேர் இருக்க இடத்துல நான் தான் என் சவுண்டு தான் ஓங்கி கேட்கணும்னு கத்தக்கூடாது. அடுத்தவங்க என்ன சொல்லாங்கன்றத தெளிவா கவனத்துல எடுத்துக்கணும். என்ன கருத்தை சொல்லாங்கன்றத கவனத்துல எடுத்துட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். புரியலங்கும்போது தாழ்மையா கேட்கலாம். எனக்கு இதை பத்தி புரியல, நீங்க இன்னொருக்கா சொல்லிதாங்கன்னு கேட்கலாம். முதல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கத்தக்கூடாது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இடையில போய் நான் டவுட் கேட்கறேங்கிறதுக்கு பேர்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டவுட் கேட்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இடையில போய் நானும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம் நமக்கு கேட்கலாம். அந்த செல்ல பார்க்காம அந்த கதையை விட்டுறணும். செல்ல பார்த்து அதுல என்னது வருவா அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நல்லதே கிடையாது. அந்த செல் பார்த்துதான் விட்டுறணும். அது நல்ல பிள்ளைகள ஒன்ன மாதிரி உள்ள நல்ல பிள்ளைகளோட பழகணும். ஒரு மாதிரி அங்கே திடீர் அந்த பிள்ளைகள கூட பழகக்கூடாது. அப்பா அந்த கெட்டே போய் அதனால நல்ல பிள்ளைகளோட ஒற்றுமையா இருந்து நல்ல பிள்ளையோட பழகி நல்ல பாடங்களை படிச்சு நல்ல மார்க் எடுத்து முதல் மாணவனா வரணும். எங்களுக்கு அதுதான் ஆசை. அந்த ஒழுக்கமா எல்லாமே பின்பற்றினோம்னா நல்ல மாணவனா வந்துடுவோம். ஒழுக்கத்தை கடைபிடிச்ச பிள்ளைகளும் நல்ல மாணவனா வரும். நீங்கள் எங்களுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா எனக்கு மூத்த பியாரணி. அதனால எனக்கு நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா வரதே இருக்கப்பா. நீ நல்ல பிள்ளையா வரணும்ப்பா. ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும், ஒற்றுமையும் கடைபிடிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மாணவனா வரணும். நான் மாமட்ட இருந்தா ஐயாட்டா இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய குமரி அறிவியல் பேரவை